இந்த கிளாஸில் 10th ஸ்டாண்டர்ட் நாம் ஹிஸ்ட்ரியில் 5th யூனிட்டோட பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதாவது ஆன்சர் இன் டீட்டெயில். இது வந்து 5th யூனிட். ஃபஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லெட் டு தி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th century. ஸோ 19th century அப்படின்னு சொன்னால் 1800லேருந்து 1899 வரை. அப்போ ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், இந்த மாற்றங்களை கொண்டு வந்த இயக்கங்கள், அவைகளுக்கு சூழ்நிலைகள் உருவாகின்றன. அந்த சூழ்நிலைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் உருவாவதற்கான அந்த சூழ்நிலைகள், வழிகாட்டுவதற்கான சூழ்நிலைகள், சர்க்கம்ஸ்டன்சஸ். Circumstances to reform movements. English education produced a new English educated middle class. ஸோ இந்தியாவில் ஒரு இங்கிலீஷ் கற்ற ஒரு நடுத்தர வர்க்கம் என்ற புதிய ஒரு கிளாஸ், புதிய வகுப்பினர், அவர்களை இங்கிலீஷ் எஜுகேஷன் உருவாக்கியது. ஒரு புதிய பிரிவு. ஸோ இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பிரிவினை இங்கிலீஷ் எஜுகேஷன் உருவாக்கியது. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. எ நியூ இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். அப்போ அதை ப்ரொடியூஸ் பண்ணது இங்கிலீஷ் எஜுகேஷன், ஆங்கில கல்வி. ஸோ இங்கிலீஷ் எஜுகேஷன் ப்ரொடியூஸ்டு எ நியூ இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். புதிய ஒரு வகையினர் உருவாக்கியது. திஸ் கிளாஸ் கேம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ இந்த திஸ் கிளாஸ் அப்படின்னு சொன்னது இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். அது வெஸ்டர்ன் ஐடியாஸ் மற்றும் வெஸ்டர்ன் சிந்தனைகளில் தாக்கத்தின் கீழ் அந்த இங்கிலீஷ் எஜுகேட்டட் கிளாஸ் அந்த தாக்கம் ஏற்படுகிறது. திஸ் கிளாஸ் கேம் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய தாக்கம், அதனுடைய செல்வாக்கு மேற்கத்திய ஐடியாக்கள். ஸோ யுனைட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இதெல்லாம் வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். கிறிஸ்டியானிட்டி ஹேட் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் த நியூலி எமர்ஜிங் மிடில் கிளாஸ். ஸோ அந்த பிரிட்டிஷ்காரர்கள் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய ஒரு தாக்கம் இந்த புதிதாக உருவான மிடில் கிளாஸில் ஏற்படுத்துகிறது. எ நியூலி எமர்ஜிங் மிடில் கிளாஸ். ஸோ அந்த மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கத்தினரிடம் ஏற்படுத்துகிறது. த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பிகான் டு டேக் எ லீட் இன் பொலிட்டிக்கல் as well as reform movements. ஸோ இந்த 18ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் as well as reform movements, அரசியல், அதே நேரத்தில் மறுமலர்ச்சி இயக்கங்கள், சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வந்த இயக்கங்கள் இரண்டிலும் began to take a lead. இதை நல்லா பார்த்துக்கோங்க. லீடு அப்படின்னு சொன்னால் ஒரு வழிகாட்டுதல் அல்லது ஒரு லீடு எடுக்குது. லீடு எடுக்குதுன்னாக்கா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை காண்பதற்கான துவக்கம். ஸோ பிகன் டு டேக் எ லீடு. எதில்? பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் இன் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். யாருக்கு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அதை செய்கிறான்னா த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ், கல்வி அறிவு பெற்ற நடுத்தர வர்க்கத்தினர் ஒரு முன்னணி எடுக்கிறார்கள், ஒரு முன்னெடுப்பு எடுக்க துவங்குகிறார்கள் அரசியல் மற்றும் இந்த சமுதாய மாற்ற இயக்கங்களில். த இந்தியன் ரிஃபார்மர்ஸ் வேர் ஹெசிடென்ட் டு சப்ஜெக்ட் தயர் ஓல்டு நோஷன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் டு கிரிட்டிக்கல் ஸ்க்ரூட்னி. ஸோ அதாவது இந்த இந்தியன் ரிஃபார்மர்ஸ் தயங்குகிறார்கள் அவர்களுடைய
பழைய கருத்துக்களை பற்றி, பழைய கருத்துக்கள் மற்றும் ஹேபிட்ஸ், அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. டு கிரிட்டிக்கல் ஸ்க்ரூட்னி. நம்முடைய பழைய கருத்துக்களும் பழைய பழக்க வழக்கங்களும் விமர்சனத்துக்கு உள்ளாகின்ற ஒரு சப்ஜெக்டாக இருப்பதை இந்த இந்தியன் ரிஃபார்மர்ஸ் தயங்குகிறார்கள். இன்ஸ்டட், அதற்கு பதில், they attempted to harmonize both Indian and Western culture. ஸோ இந்தியன் கல்ச்சரில் இருக்கிற நல்ல விஷயங்கள், வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிற நல்ல விஷயங்கள் ரெண்டுத்தையும் ஒருங்கிணைக்கிறார்கள். ஹார்மோனைஸ், ஒன்றுபடுத்துகிறார்கள். அதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஸோ அவங்களுக்கு நம்முடைய கருத்துக்களையும் நம்முடைய ஹேபிட்ஸையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்க்ரூட்டனைஸ்னால் அதை கிரிட்டிக்கல், அதாவது விமர்சனம் பண்ணி ஸ்க்ரூட்னி பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டட், அதற்கு பதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, போத் இந்தியன் அண்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை ஹார்மோனைஸ் அப்படின்னா ஒன்றுபடுத்துகிற ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். இன்ஸ்டட், they attempted to harmonize both Indian and Western cultures. Their ideas and their actions, அவர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், helped to mitigate social evils. எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா சோஷியல் ஈவில்ஸ், சமுதாயத்தில் நிலவுகின்ற கெடுதல்கள். ஈவில்ஸ் அப்படின்னா தீமைகள், சமூக தீமைகள் அல்லது சமூக கேடுகள். மிட்டிகேட் அப்படின்னா குறைத்தல். helped to mitigate, அதில் பாருங்கள், attempted to harmonize, hesitant to subject, began to take a lead. அந்த டூக்கு பக்கத்தில் வர்ற வர்புக்கு இன்ஃபைனட் வர்புன்னு பேர். ஸோ இந்த ஐடியாஸ் அண்ட் their ஆக்ஷன்ஸ், their ஐடியாஸ் அண்ட் their ஆக்ஷன்ஸ் ரெண்டு விஷயம், கருத்துக்கள் மற்றும் செயல்கள். ஹெல்ப்டு, உதவின, எதற்கு, டு மிட்டிகேட் தி சோஷியல் ஈவில்ஸ். என்னென்னலாம் சோஷியல் ஈவில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சதி, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், சைல்டு மேரேஜ் அண்ட் வேரியஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ். சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ்னால் மூட நம்பிக்கைகள், வேரியஸ்னால் பல்வேறு, சதி அப்படின்னு சொன்னால் உடன்கட்டை ஏறுதல். இன் த பயர் ஆஃப் த டிசீஸ்டு ஹஸ்பண்ட், த விமன் ஆல்சோ died அல்லது they were also burnt. Women in the sense wife or wives were burnt in the pyre of the deceased husband. அதாவது இறந்து போன கணவனுடைய அந்த அந்த அவங்கள என்ன பண்ணுவாங்க, அதாவது அந்த இறுதியாக அவங்கள அந்த உடலுக்கு நம்ம தீமூட்டும் போது இந்த மனைவி அல்லது அவருக்கு இருக்கிற மனைவிகள் எல்லாம் அந்த தீயில இறங்கி அவங்களும் இறந்துருவாங்க. இது உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு தமிழில் பேர். அது சதி இங்கிலீஷில். ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, சிசுக்கொலை. அது இன்ஃபான்டிசைட்னா சிசுக்கொலை, ஃபீமேல் அப்படின்னா பெண் சிசுக்கொலை. அண்டு சைல்டு மேரேஜ், குழந்தைகள் திருமணம். இதெல்லாம் சமூக கேடுகள். அண்டு வேரியஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். இந்த நாளும் இவர்களுடைய ஐடியாஸ் மற்றும் இவர்களுடைய ஆக்ஷனால் குறைந்தன. Their ideas and their actions helped to mitigate social evils such as sati, female infanticide, child marriage and various superstitious beliefs. சரியா? The reform movements of 19th century fall under two categories. இந்த இயக்கங்கள் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டில் 2 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டன. Reformist movements like பிரம்மோ சமாஜ், பிரார்த்தன சமாஜ் அண்ட் அலிகார் மூமெண்ட். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் ஐடியாஸு, வெஸ்டர்ன் தாட்ஸை எடுத்துக்கொண்டு செஞ்சிருச்சு. அது ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ் லைக் பிரம்மோ சமாஜ், பிரார்த்தன சமாஜ் அண்ட் அலிகார் மூமெண்ட். ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொன்னால்
attempted to bring back the past glory of the Indian culture. ஸோ எந்த கல்ச்சரோ அந்த கல்ச்சருடைய பழைய கால புகழினை மீட்டெடுத்தல். ஸோ பழைய காலத்தில் இடைப்பட்ட காலத்தில் தான் இவங்க இந்த மாதிரியான சோஷியல் ஈவெல்ஸுக்கு போயிருப்பாங்க. கடந்த காலத்தில் அவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோஷியல் ஈவெல்ஸில் இருந்திருக்காது. ஸோ அந்த பழைய காலத்தில் வேதங்களில் குறிப்பிடப்பட்டவைகளை இதுதான் இப்பொழுது இருக்கின்ற அந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கங்கள் அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ், த ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் த டியோபேன் மூமெண்ட். அவ்வளோதான். சரியா? இதை நீங்கள் ஒரு ட்ரிப்பு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நான் 10 நிமிஷம் இருக்குது, உங்களுக்கு திருப்பி நிச்சயமாக 10 நிமிஷத்தில் மெமரி பண்ணலாம். ஸோ இதை மெமரி பண்ணும்போது ஒரு 3 பிளேசஸில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்டை ஒரு வாட்டி படித்து பாருங்கள். அடுத்து ஒரு 3 பாயிண்ட்டை படித்து 7 பாயிண்ட்டையும் நல்லா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 10 to 12 15 மினிட்ஸில் இந்த கொஸ்டின் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், evaluate the contributions of Ramakrishna Paramahamsa and Swami Vivekananda to regenerate Indian society. ஸோ இந்திய சமுதாயத்தை மீண்டும் புதுப்பிக்க, மீண்டும் உருவாக்க சுவாமி விவேகானந்தா மற்றும் ராமகிருஷ்ணா பரமஹம்சாவினுடைய பங்களிப்பை பற்றி நாம் எழுத வேண்டும், மதிப்பிட வேண்டும், எவால்யூவேட். ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராமகிருஷ்ணாவை முதல்ல பார்க்கலாம். ராமகிருஷ்ணா எம்ஃபசைஸ்டு த ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட் through ecstatic practices such as singing bhajans. ஸோ மகிழ்ச்சிகரமான பழக்க வழக்கங்கள் எது வேணால் கேட்டிங்கன்னா சிங்கிங் பஜன்ஸ். ஸோ பஜன் பாடல்களை பாடி மகிழ்கின்ற வழக்கங்கள் வழியாக ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட், ஆன்மீக கடவுளுடன் நாம் இணைய முடியும். எம்ஃபசைஸ்டு அதுதான் ராமகிருஷ்ணா மிஷனுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ எம்ஃபசைஸ்டு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. எம்ஃபசைஸ்டு EMPHASISED அது எம்ஃபசைஸ்டு. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா an ardent worship of goddess Kali like the sacred mother. He declared that manifestations of the divine mother were infinite. ஸோ அந்த manifestation of divine mother, ஸோ அந்த புனித அந்த தெய்வீக தாய், அவங்க தான் காளி. அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லையற்றது, இன்ஃபைனைட், எல்லையற்றது அப்படின்னு அவர் பிரகடனப்படுத்துகிறார். He declared that the manifestations of the divine mother were infinite. So an ardent worshipper, steadfastன்னு சொல்லலாம். அதாவது அவங்க காடஸ் காளியினுடைய ஒரு வழிபடுபவர் ராமகிருஷ்ணர். காளினா சேக்கார்டு மதர், புனித தாய். ஸோ அவங்கள பற்றி சொல்கிறார் இப்படி, டிவைன் மதர் வேர் இன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் டிவைன் மதர் வேர் இன்ஃபைனைட். சரியா? அடுத்தது, இன் ஹிஸ் வியூ ஆல் ரிலிஜியன்ஸ் கண்டைன்ஸ் யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ். ஸோ உலகளாவிய செய்திகளைத்தான் அனைத்து மதங்களும் கொண்டிருக்கின்றன. அன்பு. ஸோ என்ன யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ்னால் அன்பு. ஸோ அன்பு கொள்ள வேண்டும். அவருடைய பார்வையில், இன் ஹிஸ் வியூ அப்படின்னா அவருடைய பார்வையில் அனைத்து மதங்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ். இந்த விஷயங்கள் உலகளாவிய விஷயங்கள், அன்பு ரொம்ப முக்கியம். விச் இஃப் ப்ராக்டிஸ்டு வுட் லீடு டு சால்வேஷன். ஸோ அதை அந்த எலிமெண்ட்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மை முக்திக்கு அழைத்து செல்லும். ஜீவா இஸ் சிவா. ஸோ சிவாங்கிறது இறைவன். ஸோ ஜீவன் என்பது உயிர். ஸோ
ஒவ்வொரு உயிரிலும் இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிறது ராமகிருஷ்ணர் சொன்னார். ஜீவா இஸ் சிவா. ஸோ ஒவ்வொரு உயிரிலும் இறைவனை காணலாம். சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் as God. ஸோ மனிதர்களுக்கு செய்கின்ற சேவை கடவுளுடைய சேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் as God. அது கடவுளுடைய சேவையாக கருதப்படும். சரியா? அடுத்தது ராமகிருஷ்ணாஸ் பிரைமரி அச்சீவ்மெண்ட், அவருடைய முதன்மையான சாதனை. ராமகிருஷ்ணாஸ் பிரைமரி அச்சீவ்மெண்ட், அது என்ன? பிரைமரினா முதன்மையான, அச்சீவ்மெண்ட்னா சாதனை. வாஸ் ஹிஸ் எபிலிட்டி, அவர்கிட்ட ஒரு திறமை இருந்தது. என்ன திறமை? டு அட்ராக்ட் எஜுகேட்டட் யூத், கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை கவரக்கூடிய தன்மை அவரிடம் இருந்தது. அதுதான் அவருடைய முதன்மையான அச்சீவ்மெண்ட். ராமகிருஷ்ணாஸ் பிரைமரி அச்சீவ்மெண்ட் வாஸ் டு அட்ராக்ட் எஜுகேட்டட் யூத். ஸோ அந்த எஜுகேட்டட் யூத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹூ ஆர் டிஸாட்டிஸ்ஃபைடு. ஸோ அந்த எஜுகேட்டட் யூத், ஹூங்கிறது இந்த இடத்துல எஜுகேட்டட் யூத்தை சொல்லுது. அவங்களாம் டிஸாட்டிஸ்ஃபைடு, ஸோ திருப்தி இல்லாமல் ஒரு மன சஞ்சலத்தில் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வித் த ரேஷனல் ஓரியன்டேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் ஆர்கனைசேஷன்ஸ். ரிலீஜியஸ் ரிஃபார்ம் ஆர்கனைசேஷன், மதம் சார்ந்த புதிய அமைப்புகள் உருவாக்கின்றன. அதாவது மாற்றங்களை தருகின்ற அமைப்புகளுடைய ஓரியன்டேஷன், அவைகள் உருவாவதனால் ரேஷனல் ஓரியன்டேஷன், புரட்சிகரமான அமைப்புகளுடைய உருவாக்குகின்ற காரணத்தினால், அதனால் அவங்கெல்லாம் டிஸாட்டிஸ்ஃபைடு. யார்? எஜுகேட்டட் யூத். அவர்களுக்கு இவர் இந்து மதத்தினுடைய அந்த நன்மைகளை பற்றி கூறுகிறார். ஜீவா இஸ் சிவா, இது போல் நிறைய கருத்துக்களை கூறுகிறார். அதனால் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த மதத்திலையும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஈர்க்கப்படுகிறார்கள். So Ramakrishna's primary achievement was his ability to attract educated youth who were dissatisfied with rational orientation of religious reform organization. நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த who were dissatisfied வரைக்கும் நீங்கள் வந்துடலாம், படிச்சிருவீங்க. ரேஷனல் ஓரியன்டேஷன், அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ரேஷனல் ஓரியன்டேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் ஆர்கனைசேஷன், அதை கரெக்டாக அந்த வேர்ட்ஸ் மாறாமல் படிக்கணும். அடுத்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. ஸோ சுவாமி விவேகானந்தாவுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஹி எஸ்டாப்ளிஷ்டு ராமகிருஷ்ணா மிஷன். ஸோ சுவாமி விவேகானந்தா ராமகிருஷ்ணா மிஷன் என்ற ஒன்றை நிறுவினார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, விச் அப்படிங்கிறது ராமகிருஷ்ணா மிஷனை பற்றி சொல்லுது. இன்வால்வ்டு சோஷியல் காசஸ் சச் ஆஸ் எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் ரிலீஃப் இன் டைம்ஸ் ஆஃப் கெலாமிட்டிஸ். 3 சோஷியல் காசஸ், 3 சோஷியல் சமூக விஷயங்களை அது ஈடுபடுகிறது. இன்வால்வ்டுனா ஈடுபடுகிறது. எது ஈடுபடுகிறது? ராமகிருஷ்ணா மிஷன். அந்த ராமகிருஷ்ணா மிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணது சுவாமி விவேகானந்தா. ஸோ என்னென்னா எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் ரிலீஃப் இன் டைம்ஸ் ஆஃப் கெலாமிட்டிஸ். இது ரொம்ப முக்கியமானது. கெலாமிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு இயற்கை இடர்பாடுகள். உதாரணத்துக்கு வெள்ளம் வந்துடுது, அப்போ மக்கள் சிரமப்படுவாங்க. ஏதாச்சும் ஒரு நிலநடுக்கம், இல்லை இயற்கை பேரழிவுகள், சூறாவளி காற்று, இது மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டிஸ் இருக்கும்போது அவர்களுக்கு ரிலீஃப், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிவாரணம் வழங்குவது. அவங்க கஷ்டப்படுவாங்க அந்த நேரத்தில். அப்போ அவங்களுக்கு உணவு வழங்குவது, குடிநீர் வழங்குவது, புதுப்பித்து கொடுத்தது வீடுகளை, இது மாதிரி செய்வாங்க. சரியா? இதுதான் சோஷியல் காசஸ். அதில் ராமகிருஷ்ணா மிஷன் இன்வால்வ் ஆச்சு. ஹீங்கிறது இந்த இடத்துல இவரை குறிக்கும், விவேகானந்தாவை குறிக்கும். He established Ramakrishna mission which involved social causes. அது என்னென்னா such as education, health care and relief in times of calamities. 3 ஞாபகம் வச்சுக்கோங்க.
He was the prime follower of Ramakrishna Paramahamsa. இதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பிரைம்னா முதன்மையான அவருடைய கொள்கைகளை பின்பற்றுபவர். யாருடைய கொள்கைகளை? ராமகிருஷ்ணருடைய கொள்கைகளை. யார்? சுவாமி விவேகானந்தா. அவருக்கு பதில் ப்ரொனவுன் வந்து நம்ம ஹீ போட்டுட்டோம். He was the prime follower of Ramakrishna Paramahamsa. ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. PARAMAHANSA பரமஹம்சான்னு வரும்னு நினைக்கிறோம். அடுத்தது dissatisfied with conventional philosophical positions and practices. ஸோ பழைய காலம், கன்வென்ஷனல்னால் மரபு சார்ந்த, philosophical positions தத்துவ நிலைகளையும் தத்துவ பழக்க வழக்கங்களிலும் அவருக்கு வந்து டிஸாட்டிஸ்ஃபிகேஷன் தான் இருக்கா. ஸோ திருப்தி இல்லை. He advocated the practical Vedanta of service to humanity. Advocatedனா supported the practical Vedanta. ஸோ அதாவது ப்ராக்டிக்கல் வேதாந்தா அப்படின்னு சொன்னால் அதாவது தத்துவங்கள் வந்து ஒன்று செயல்படக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக, அதாவது அது செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வேதாந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. ஸோ மனிதர்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த உடைய ப்ராக்டிக்கல் வேதாந்தாவை அவர் சப்போர்ட் பண்ணுகிறார். அதாவது கன்வென்ஷனல்னால் மரபு சார்ந்த ஃபிலசாபிக்கல் பொசிஷனையும் ப்ராக்டிசஸையும் பழக்க வழக்கங்களையும் அவர் விரும்பவில்லை. அதில் திருப்தி இல்லை அவருக்கு. டிஸாட்டிஸ்ஃபைடு வித்து, இந்த ப்ரிப்போசிஷன்லாம் கரெக்டாக போடணும். அதை நீங்கள் மைண்டில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக படித்தா டக்குன்னு வந்துடும். டிஸாட்டிஸ்ஃபைடு வித் கன்வென்ஷனல் ஃபிலசாபிக்கல் பொசிஷன்ஸ் அண்டு ப்ராக்டிசஸ். வித்து ப்ரிப்போசிஷனை கரெக்டாக போடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஈஸி தான். ஹி அட்வொகேட்டட் த ப்ராக்டிக்கல் வேதாந்தா ஆஃப் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. ஒன்று. அண்ட் அட்டாக்டு த டெண்டன்சி. ஸோ ஒரு டெண்டன்சி இருக்குது. என்ன டெண்டன்சின்னு கேட்டிங்கன்னா டிஃபெண்ட் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் பிகாஸ் இட் வாஸ் கனெக்டட் வித் அ ரிலிஜியன். ஸோ இவர் வந்து அட்டாக்டுன்னா என்ன, அந்த விஷயத்தை தாக்குகிறார், அதை எதிர்க்கிறார். என்ன டெண்டன்சி, என்ன மாதிரியான ஒரு டெண்டன்சின்னு கேட்டிங்கன்னா அந்த டிஃபெண்ட் எவ்வரி இன்ஸ்டிடியூஷன், ஒவ்வொரு அமைப்பையும் நாம் வந்து அது மதத்தோடு தொடர்புடையது என்ற காரணத்தினால் அதை நாம் வந்து எதிர்க்காமல் இருக்கிறது. டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்னா அதை நாம் வந்து பாதுகாப்பது. ஸோ ஒவ்வொரு நிறுவனத்தையும் நாம் பாதுகாக்கின்றோம், ஏனென்றால் அது மதத்தினோடு தொடர்புடையது என்ற அந்த நிலை, அந்த டெண்டன்சி, அந்த கருத்தினை இவர் எதிர்க்கிறார். இவர் அட்டாக்டு. ஸோ அவரை பற்றி அழகாக நல்லா இப்படி படிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஃபிலசாபிக்கல் பொசிஷன்ஸ் அண்டு ப்ராக்டிசஸ். அது வித் ப்ரிப்போசிஷன் டிஸாட்டிஸ்ஃபைடு வித் கன்வென்ஷனல் ஃபிலசாபிக்கல் பொசிஷன் அண்டு ப்ராக்டிஸ். அப்போ அவர் என்ன சப்போர்ட் பண்ணுறாரு? ஹீ சப்போர்ட்டட் ப்ராக்டிக்கல் வேதாந்தா ஆஃப் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. அடுத்து அவர் தாக்குதல் நடத்துகிறார். அட்டாக்டு த டெண்டன்சி, அந்த மனோநிலையைத்தான் அவர் தாக்குகிறார். எந்த மனோநிலை? டு டிஃபெண்ட் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன், ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் நாம் பாதுகாக்கிறோம். எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் வித் ரிலீஜியன், மதத்தோடு தொடர்புடைய காரணத்தினால். ஹி எம்ஃபசைஸ்டு எ கல்ச்சுரல் நேஷ்னலிசம். கல்ச்சுரல் நேஷ்னலிசம்னா நம்ம நாட்டுக்குன்ட்டு ஒரு தேசிய உணர்வு, அது நமது நாட்டு பண்பாடு சார்ந்ததை அவர் குறிப்பிடுகிறார். ஹி எம்ஃபசைஸ்டு எ கல்ச்சுரல் நேஷ்னலிசம். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா மேட் எ கால் டு இண்டியன் யூத். ஸோ இந்திய இளைஞர்களுக்கு அவர் ஒரு அழைப்பு விடுக்கிறார். என்ன செய்ய சொல்கிறாரு? ரீஜெனரேட் ஹிந்து சொசைட்டி. ஸோ இந்த இந்து சமுதாயத்தை நாம் புதுப்பிக்க வேண்டும். ரீஜெனரேட், புத்துயிர் ஊட்ட வேண்டும் இந்த ஹிந்து சொசைட்டிக்கு. அதற்காக இளைஞர்களுக்கு அவர் ஒரு அழைப்பினை விடுக்கிறார். மேட் எ கால் டு இண்டியன் யூத் டு ரீஜெனரேட் ஹிந்து சொசைட்டி. அடுத்தது
His ideas bred self-confidence among the youth. ஸோ முக்கியமானது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை இளைஞர்கள் மத்தியில் அமங்குங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன் தான். ஸோ இளைஞர்கள் மத்தியில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உருவாக்குகிறார். பிரெட், சரியா? பிரீடு தெரியும் உங்களுக்கு, பிரெட். He became famous for his addresses. ஸோ இவர் ரொம்ப புகழ் பெறுகிறார். He became famous எப்போன்னு கேட்டிங்கன்னா for his addresses. ஸோ இவர் ஒரு சொற்பொழிவு ஆற்றுகிறார். எங்கே ஆற்றார்? அட் த 90. இது வந்து வருஷம் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா வருஷத்தோடு சேர்த்து சொல்கிறதுனால அட்டு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வருஷத்தில் இன் போடணும், தி போட்டிருக்கு பாரு. தி போட்டோன்னா அது ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1893 வேர்ல்டு காங்கிரஸ் ஃபார் ரிலீஜியன்ஸ் இன் சிகாகோங்கிறது அமெரிக்காவில் உள்ள ஒரு ஊர். ஸோ அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது, அதுக்கு பேர் வைக்கிறாங்க. ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங் அல்லது ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா 1893 வேர்ல்டு காங்கிரஸ் ஃபார் ரிலீஜியன்ஸ் இன் சிகாகோ. இதை நல்லா இந்த கான்ஃபரன்ஸோட பேரை நீங்கள் நல்லா நினைவுபடுத்திக்கோங்க. 1893 வேர்ல்டு காங்கிரஸ் ஃபார் ரிலீஜியன். ஊர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிகாகோ. சரியா? சிகாகோ ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. அதில் இவருடைய சொற்பொழிவு மிக புகழ் பெற வைத்தது இவரை. He became famous for his addresses at the 1893 World Congress for Religions. அது நடந்த ஊர் சிகாகோ, இன் சிகாகோ. அடுத்தது விவேகானந்தாஸ் ஆக்டிவிஸ்ட் ஐடியாலஜி. ஸோ அவருடைய இந்த கருத்தியல் ரீகைண்டில்டு, தூண்டியது த டிசையர் ஃபார் பொலிட்டிக்கல் சேஞ்ச் அமங் மெனி வெஸ்டர்ன் எஜுகேஷன் யங் பெங்காலிஸ். ஸோ இதை படிச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் இருக்குல்ல, அதை பார்த்துக்கணும். அந்த பிரிவினர் மேற்கத்திய கல்வி கற்ற இளம் வங்கத்தினர், வெஸ்டர்ன் எஜுகேஷன் யங் பெங்காலிஸ், அவர்கள் மத்தியில் டிசையர் ஃபார் பொலிட்டிக்கல் சேஞ்ச், ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஆசையை தூண்டினார்ங்கிறதுக்கு ரீகைண்டில்டு. எது தூண்டியது? அவருடைய ஐடியாலஜி, ஆக்டிவிஸ்ட் ஐடியாலஜி. விவேகானந்தாஸ் ஆக்டிவிஸ்ட் ஐடியாலஜி ரீகைண்டில்டு the desire for political change among many western education young Bengalis. அடுத்தது many of the youths, நிறைய இளைஞர்கள் who were involved in the militant nationalist struggle. ஸோ நிறைய இளைஞர்கள் அவர்னால இந்த புரட்சிகரமான தேசிய போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். மிலிட்டன்ட் அப்படின்னா புரட்சிகரமான, நேஷ்னலிஸ்ட்னா தேசிய, ஸ்ட்ரகிள்னா போராட்டம். அதனால் படிச்சுக்கோ. மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட் ஸ்ட்ரகிள், அதில் இன்வால்வ் ஆனாங்க யூத் எல்லாம், மெனி ஆஃப் தி யூத். எந்த காலகட்டம்னு பார்த்திங்கன்னா டியூரிங் த சுதேசி மூமெண்ட். அந்நிய பொருள்களை வாங்கக்கூடாது, உள்நாட்டு பொருள்களை வாங்க வேண்டும் என்ற அந்த சுதேசி இயக்க காலகட்டத்தில், டியூரிங் தி சுதேசி மூமெண்ட். அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஃபாலோயிங் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இந்த யூத்ஸ் எல்லாம் இதில் ஈடுபடுறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது யாருன்னா விவேகானந்தா. வேர் இன்ஸ்பயர்டு பை விவேகானந்தா. பேசிவ் வாய்ஸில் இருக்க விவேகானந்தாவை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா வேறு மாதிரி வரும். ஸோ நமக்கு இப்போ அப்படி சென்டென்ஸை ஈஸியாக படிக்கலாம். ஃபஸ்ட்டு மெனி ஆஃப் தி யூத்ஸ் படிச்சுக்கோங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா who were involved in the militant nationalist struggle காலகட்டம், during the Sudesi movement, following the partition of Bengal. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை தொடர்ந்து வந்த ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதை தொடர்ந்து வந்த சுதேசி இயக்கம். இதெல்லாம் யாரால் உருவானது? வேர் இன்ஸ்பயர்டு பை சுவாமி விவேகானந்தா. சரியா? இதை நல்லா படித்து பாருங்கள். ½ an hour ஆகிடுச்சு. ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட்டு படிங்க, அதை முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டினை அப்புறமா படிங்க. ஒரு 1 hour ஆகலாம். இது 2 கொஸ்டின் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ½ an hour ஆகும்னு நம்புகிறேன். ஸோ இந்த உங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.